இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவர் மேலையும் கர்த்தருடைய சமாதானமும் ஆறுதலும் தெய்வீக சுகமும் பெருகுவதாக. இந்த இடத்துல ஒரு 20 நிமிடங்கள் ஒரு ஜெபமும் வேத தியானமும் நடக்க இருக்கிறது. நீங்க விரும்பினால் இந்த தெருவில் இருக்கிற குடும்பங்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், நீங்க விரும்பினால் இதுல பங்கெடுக்கலாம். இந்த கூடுகை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பிசாசின் தொல்லைகள், சேவினையின் கட்டுகள், வியாதியின் போராட்டங்கள், இதுல எதிலையாகிலும் பாதிக்கப்பட்டிருப்பீர்களானால் நிச்சயமா இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கும் போது உங்களுக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும் என்று நாங்கள் அன்போடு இதை அறிவிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லாவிட்டால் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த இடத்துல நடக்கிறதான கர்த்தருடைய வேதத்தை நீங்க கேளுங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது நம் நடுவில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மாதவன் பாஸ்டர் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாழ்கின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுதும் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுதும் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கின்றார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கின்றார். உடன் இருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். உன்னுடன் இருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட இந்த தெருவில் இருக்கிற மக்களை, குடும்பங்களை மனதார வாழ்த்துகிறோம். உங்கள் சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தை விசுவாசியுங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால என்னுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்னுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று நீங்க விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ காரியங்களுக்கு நீங்க செவி கொடுக்கிறீர்கள். எத்தனையோ காரியங்களை அறிய நீங்க விரும்புகிறீர்கள். நிச்சயமா இன்றைக்கும் வேதத்துல இருந்து நாங்கள் என்ன பேசுகிறோம் என்று ஒரு 10-15 நிமிடங்கள் உங்களோடு பேச போகிற நல்ல வார்த்தைகளை நீங்க கவனிப்பீர்களானால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவர் வேதத்துல ஓசியா ஆகமத்தில் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இவ்வண்ணமாய் அவர் எழுதியிருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று
ஆண்டவர் தன்னுடைய வேதனையும் வருத்தத்தையும் அவர் தெரிவிக்கிறதை இந்த வசனம் சொல்லுகிறது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று. நீங்க நன்றாய் கவனித்தால் வேதம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானது அல்ல. வேதம் ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கானது, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கானது அல்ல. வேதம் முழு உலகத்திற்கானது. இந்த பூமியில் அதிகமாய் மக்கள் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டானால் அது வேத புஸ்தகம் மட்டும்தான். இப்படி வேதத்தினுடைய பெருமையை சொல்லி கொண்டு போனா ஏராளம் சொல்லலாம். நான் அதை சொல்ல வரல. அதுல எழுதியிருக்கிற வார்த்தைகளை மட்டுமே உங்களுக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன். வேதம் எப்படிப்பட்டதென்றா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைக்கு புறம்பானதல்ல. அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது, சத்தியமானது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறி முடிந்திருக்கிறது, நிறைவேற போகிறது. அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு பாம்பர மக்களிடத்துல வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை சாதாரணமா சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். படித்தவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட், இவர்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுது வேத வசனங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு அது சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒத்து போனால் மாத்திரமே, ஆராய்ச்சியின் மூலமாய் நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அவர்கள் வேதத்துல சொல்லப்பட்டது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி வேதம் ஒரு மனுஷனால் சொல்லப்பட்டு நம்பப்படுகிறவைகள் மாத்திரமல்ல, மனுஷனால் ஆராய்ச்சி மூலமாகவும் வேதத்துல சொல்லப்பட்டது உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்ட ஒரு சத்திய வேதத்துல இருந்து நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல இந்த இடத்துல தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆகையினால வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே உண்மையானது, சத்தியமானது, உண்மைக்கு புறம்பானது எதுவுமே கிடையாது. நீங்க கவனித்தீர்களானால் வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம் ஒன்று இருக்கிறது. அதுல 40:22 நீங்க வாசித்தீர்களானால் அங்கே இவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று. ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த பூமி எப்படிப்பட்டது என்று சொல்லி மனுஷனால நம்பப்பட்டதென்றால் நீங்க கவனித்தீர்களானால் சிலர் சொன்னாங்க இந்த பூமி தட்டையானது, சிலர் நம்பினார்கள் சதுரமானது, நீளமானது, இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனா வேதத்துல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முன்பதாகவே, நிரூபிக்க முன்பதாகவே வேதத்துல உலகத்தை படைத்த தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் வேதத்துல சாதாரணமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கூட பொய்யானது கிடையாது, உண்மைக்கு புறம்பானது கிடையாது, அது சத்தியமானது. ஆகவே இந்த வசனம் நிரூபிக்கப்பட்டது. பல ஆயிரம் வருடங்களாக மனிதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இந்த பூமி தட்டையானது என்று சொல்லி. ஆனால் சமீபத்துல தான் அது உருண்டை என்று சொல்லி ஆராய்ச்சி மூலமாய் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே வேதத்துல சொல்லப்பட்ட எல்லாமே உண்மையானது, சத்தியமானது. என்ன ஒரு ஆதாரத்தை கூட உங்கள் மத்தியில நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால் லேவியராகமம், வேதத்துல லேவியராகமம் என்கிற ஆகமத்தில் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இவண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்துல இருக்கிறது என்று சொல்லி. மருத்துவ உலகத்திற்கு ரொம்ப காலமா தெரியாது ஒரு மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குன்னு சொல்லி. தோல்ல இருக்கா, எலும்புல இருக்கா, தசையில இருக்கா, எதுல இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரிதான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள். மருத்துவ உலகத்துக்கு கூட தெரியாது ஒரு மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குன்னு சொல்லி. ஆனா மனுஷனால் ஆராய்ச்சி பார்க்க முன்பதாக, கண்டுபிடிக்க முன்பதாகவே ஆண்டவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் எழுதியிருக்கிறார், மாம்சத்தின் உயிர் இரத்தத்துல இருக்கிறது என்று சொல்லி. மருத்துவ உலகத்துல முன்பதாக எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வியாதிப்பட்டா
வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் உண்டு. அதே போல அமெரிக்க தேசத்தின் தந்தை என்கிறதான ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் நல்ல ஒரு மனிதர். அவர் வியாதிப்பட்டார், தொண்டையில வீக்கம் வந்தது. அப்போ தலைச்சிறந்த மருத்துவர்கள் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எதுவுமே கேட்கல, சுகமாகல. ஆனா அந்த காலத்துல இருந்த ஒரு முறைமையின்படி எங்க வீக்கம் இருக்கிறதோ அங்க கெட்ட ரத்தம் இருக்கும் என்று சொல்லி நம்பப்பட்ட மருத்துவ உலகத்தினுடைய காலங்கள் அது. அப்ப பாத்தீங்கன்னா தொண்டையில வீக்கம், உடனே ஊசியை வைத்து அந்த பகுதியில இருந்து ரத்தத்தை நிறைய எடுத்தாங்க. முதல்ல 300 மில்லி எடுத்தாங்க. ஆனாலும் வீக்கம் கேட்கல, சுகமாகல, ஆரோக்கியம் வரல. மறுபடியும் 1 லிட்டருக்கு மேல மறுபடியும் ரத்தத்தை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 800 மில்லி எடுத்தாங்க. இப்படி உடம்புல உள்ள பாதி 5 லிட்டர் ரத்தம் இருக்கும் அப்படின்னா பாதிக்கு மேல எடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவர் மரித்து போனார். இப்படி மருத்துவ உலகம் அறிந்து கொள்ளக்கு முன்பதாக ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார், மாம்சத்தின் உயிர் இரத்தத்துல இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே புரிந்து கொள்ளுங்க, வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையானது, சத்தியமானது. உண்மைக்கு புறம்பானதை எதையுமே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லவே இல்லை. நீங்க கவனித்தீர்களானால் எரேமியா 47:5 சொல்லப்பட்டு இருக்கிறது, காசா மொட்டை அடிக்கப்படும் என்று சொல்லி. சில தேசங்களுக்கான தீர்க்க தரிசனம் வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி நிறைய உண்மையான சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்க நன்றாய் கவனித்தீர்களானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறுகிற வார்த்தை, நிறைவேறி கொண்டிருக்கிற வார்த்தை. ஆகவே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காசா மொட்டை அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த தேசத்தை, அந்த பகுதியை காலி பண்ணுங்க, அதை பிளாட் போடணும், பெரிய பெரிய சொகுசு மாளிகை எல்லாம் கட்டணும் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்பதாகவே அறிவிப்பு கொடுக்கிறாங்க. இது எதை காட்டுகிறது என்றா, ஆண்டவருடைய வார்த்தை அந்த தேசத்துல, அந்த இடத்துல நிறைவேறுகிறதை காட்டுகிறது. ஆகவே இதுல சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது, நிறைவேறி இருக்கிறது. இனியும் நிறைவேற போகிற வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். அத முடிந்த அளவு செவி கொடுத்து நீங்க கேட்பீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனா இந்த பூமியில வந்தார். அவர் வந்ததற்கான நிறைய காரணங்கள் சொல்லலாம். சுருக்கமா ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில அவர் பிரசங்கிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்படியே அவர் வந்து எங்களை போல ஒவ்வொரு தெருக்களில நின்று பேசினார், பிதாவினுடைய சித்தத்தை பேசினார். ஒவ்வொரு பட்டணங்களில கடந்து போனார், கிராமங்களில கடந்து போனார். அப்படியே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு அறிவித்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது தேவன் என்ன விரும்புகிறார், என்ன விரும்பல என்று சொல்லி. ஒரு மனுஷன் மேல சாபம் எப்படி வரும், ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று மனிதர்களுக்கு தெரியல. மலை பிரசங்கத்துல நீங்க வாசித்தீர்களானால் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது என்கிறதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் எங்க இருக்கு, எப்படி வரும், நம்முடைய உழைப்பிலையா, நம்முடைய ராசிலையா, அல்லது நம்முடைய முன்னோர்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தின் மூலமாகவா, இப்படியே நாம நினைக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த பூமியில வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மனுஷனுக்கு போதித்தார். அவர் போதிக்கும் போது அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய குணத்துல இருக்கிறது. அதை குறித்து நிறைய வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் அடுத்தவர்களை பார்த்து வாழ்றாங்க, தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க. ஆனா இயேசு பிதாவாகிய தேவன் என்ன விரும்புகிறாரோ அதன்படி வாழுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்லக்குதான் இந்த பூமியில வந்தார். அதோடு நிற்காமல் பிதாவாகிய தேவன் அவரை எதற்காக அனுப்பினார் என்றா, நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்கும்படி அனுப்பினார். பிசாசின் கட்டுகளில இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வியாதிசர்களை அவர் சுகமாக்கினார். பிசாசின் போராட்டத்துல இருக்கிறவர்களை அவர் விடுவித்தார். அநேக அற்புதங்கள் அவர் செய்து
ஆமென், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பணியை இந்த பூமியில அவர் நிறைவேற்றினார். இப்படி மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக. ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்யும் போது அந்த பாவம் அந்த மனுஷனை, அந்த மனுஷனுடைய குடும்பத்தை சும்மா விடாது. வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்பாய் என்று சொல்லி நல்லா கவனிக்கணும். நாம எதை விதைத்தாலும் அதை நிச்சயம் அறுப்போம். அதுதான் நம்முடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல பலனாய் வரும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எது தப்பு, எது பாவம், எது அநியாயம், எது அக்கிரமம் என்று தெரியாமலே நிறைய பேர் நிறைய பாவத்தை செய்துருவாங்க. ஆகவே அறியாமலும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அநேகருடைய பாவத்தை அவர் மன்னிக்கும்படியாக, அநேகருடைய பாவத்தின் பரிகாரமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவையை சுமந்து சிலுவையில அறையப்பட்டு ஜீவனை கொடுத்தார். ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு மாடை பலி செலுத்துவார்கள், கர்த்தருக்கென்று ஆடை பலி செலுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தின் மன்னிப்புக்காகவும் பரிகாரமாகவும் இயேசு இந்த பூமியில பலியாகும்படி இந்த பூமியில வந்தார். இப்படி 3 பிரதானமான காரியத்திற்காய் வந்தார். அவர் வரும்போது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்டார்கள், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்தார் என்று நாம எல்லாரும் கேள்விப்படுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதுதான் உண்மை. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது என்ன ஒரு வார்த்தையை சொன்னார், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி. நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இயேசு மறுபடியும் வருவாராம். அப்போ சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது, சீக்கிரமா அழிய போகுது. சமீபத்துல இறந்த ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார், இன்னும் 100 வருஷம் கூட இந்த பூமி போகாது, இந்த பூமி தாங்காது. அதுதான் உண்மை. நாம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், பூமி வெப்பமயமாகுது, பூமி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பனி பிரதேசங்கள், பனி பாறைகள், பெரிய பெரிய பனி பாறைகள் எல்லாம் உருகி கொண்டிருக்கிறது. இப்ப நாம நினைக்கலாம், பூமி வெப்பமயமானா என்ன, பனிப்பாறை உருகுனா என்ன, நம்ம ஊர்ல தான் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பனிப்பாறை உருவினால் கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்தால் ஒரு நல்ல மழை பெய்ஞ்சி ஊர்ல தண்ணி கட்டும் போது அந்த தண்ணீர் கடலுக்குள்ளதான் போய் சேரும். ஆனால் கடல் மட்டம் உயர்ந்தால் தண்ணீர் ஊருக்குள்ளே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கடற்கரை கிராமங்கள் அழியக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும். இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் இந்த பூமிக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே சீசர்களிடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் சில அடையாளங்களை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது, இந்த பூமியில மனுஷனாய் இருக்கும்போது அவர் சொன்னார். நீங்க நன்றாய் கவனித்தீர்கள். ஆனால் சிலர் நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, இந்த உலகம் அழிஞ்சா என்ன, எனக்கு என்ன, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. யாரும் அவர் வந்தா என்ன, வராட்டா என்ன, எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வரும்போது ஒரு முக்கியமான சம்பவம் இந்த பூமியில நடக்க போகிறது. என்ன நடக்கும் என்றால், இன்றைக்கு வேதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வேதத்தை கை கொண்டு உண்மையாய் வாழ்ந்தானால், அல்லது இயேசு கிறிஸ்து வரும்போது வேத வசனத்தின்படி நடந்து வேத வசனத்தை கை கொண்டு நடந்து மரித்திருப்பானால் ஒரு சம்பவம் சம்பவிக்கும். அது என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் மத்திய ஆகாயத்துல வெளிப்படுவார். வெளிப்படும் போது அவருடைய வார்த்தைக்கு பயந்து பரிசுத்தமாய் உண்மையாய் அன்பாய் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் மறுரூபமாக்குவார். அதே போல இயேசு கிறிஸ்துக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்தவர்கள் மரித்திருந்தாலும் அவர்களுடைய கல்லறைகள் திறக்கப்படும், அவர்கள் உயிர் தெழுவார்கள். இப்படி உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்க்கப்படுவார்கள். அவரோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு போவார்கள்.
இப்படிதான் ஒரு மனுஷனுடைய ஆத்தும பரலோகத்துக்கு போகுமே தவிர இயேசுவை அன்றி பரலோகத்துக்கு போகக்கூடிய வேற ஒரு வழியும் இல்லை. ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிக்கணும், நீங்கள் நினையாத நேரத்தில் திடீரென்று சொல்லி வருவாராம். அப்ப என்னைக்கு வருவார், அதனுடைய அடையாளம் என்ன? இந்த அடையாளம் ஏன் நடக்குது என்றால், பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி இந்த அடையாளம், பரிசுத்தமாய் வாழ எச்சரிக்கப்படுகிறோம் இந்த அடையாளம். எந்த மாதிரி அடையாளம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லும் என்று சீசர்கள் கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்றால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் முதல் அடையாளமாய் யுத்தத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க கவனிக்கலாம், ஒரு 200 வருஷத்துக்கு முன்பதாக இன்றைக்கு இருக்கிற தகவல் தொடர்பு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, நியூஸ் கிடையாது. ஆனா இந்த கடைசி காலத்துல இவ்வளவு வசதிகள். இங்க இருந்துட்டே ஈரான்ல என்ன நடக்கிறது, இங்க இருந்துட்டே இஸ்ரேல் என்ன நடக்கிறது, காசால என்ன நடக்கிறது, வீடியோவாக லைவாக நம்ம பார்க்கிறோம். நாம நினைக்கிறோம் செய்தி பார்க்கிறேன், செய்தி ஓடுது, செய்தியில யுத்தங்கள் நடக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், யுத்தம் நடக்கிறத செய்தியில வாசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உண்மை அதுதான். ஆனா இது ஒரு அடையாளம் என்று நிறைய பேருக்கு தெரியாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனுடைய அடையாளம் தான் இந்த யுத்தங்கள். ஆகவே இந்த யுத்தங்கள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் உலக போர் வரப்போகிறது, சீக்கிரம் வரும் என்று சொல்லி பிரபலமான சில மனிதர்கள், அதிபர்கள் அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். அதோடு கூட ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க நன்றாய் கவனித்தீர்கள் ஆனால் உள்நாட்டு கலவரங்கள் நிறைய நடக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், இந்தியாவிலையும் சில கிராமங்கள்ல சில மாவட்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஊரடங்கு உத்தரவு அவ்வப்போது பிறப்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றா, இந்த சம்பவம் எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது, இயேசு சீக்கிரமாய் வருகிறார், மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, அநியாய அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பு, இயேசுவை விசுவாசி என்று இந்த காரியம் மறுபடியுமாய் வலியுறுத்துகிறது. அடுத்தபடியா நீங்க கவனித்தீர்களானால், கொள்ளை நோய் வரும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எத்தனையோ கொள்ளை நோய் மனுகுலத்திற்கு வந்திருக்கிறது. ஆனா சமீப காலமாக பயங்கரமான கொள்ளை நோய், புதுசான கொள்ளை நோய் மனுஷனால உருவாக்கப்படுகிறது, மனுகுலத்திற்கு வருகிறது. நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கொரோனா என்கிற கொள்ளை நோய் ஒரு கிராமத்துக்கு மட்டும் வரல, ஒரு தேசத்துக்கு மாத்திரம் வரல, முழு உலகத்துக்கும் வந்தது. ஏன் முழு உலகத்துக்கு வந்தது அப்படின்னா, முழு உலகத்திலையும் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டியதா இருந்தது. ஆகையினால கொள்ளை நோய் நமக்கு ஒரு நோயா இருந்தாலும் அது நம்மளை எச்சரிக்கிறது. என்ன எச்சரிக்கை கொடுக்கிறது என்றா, இயேசு வருகிறார், நீ மனம் திரும்பு, இயேசு வருகிறார், இயேசுவை விசுவாசி, இயேசு வருகிறார், நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகிற ஒரு செய்தியை தான், ஆமென், ஒரு அடையாளமாக தான் கர்த்தர் இந்த கொள்ளை நோயை ஆமென் வெளிப்படுத்துகிறார். இந்த கொள்ளை நோய்களும் இந்த பிரச்சனைகளும் இந்த போராட்டங்களும் அதிகமாய் யார் மேல வரும் என்று சொல்லி நீங்க கவனித்தீர்கள். ஆனால் நிச்சயமாய் மனம் திரும்பாத, பரிசுத்தமாய் வாழாத, தேவ பயம் இல்லாத, தேவனுக்கு பிரியமாய் இல்லாத ஒவ்வொரு மனுஷன் மேல இனியும் வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே மனம் திரும்புவோம். 6வது அடையாளம், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கவனித்தீர்களானால் 2010 இருந்து இந்த 2025 வரும், அதாவது ஒரு 15 வருடத்திற்குள்ளாக முழு உலகத்திலேயும் சின்ன பூமி அதிர்ச்சி முதல் பெரிய பூமி அதிர்ச்சி வரைக்கும் வந்திருக்கிறது. அது ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, 1,52,000 முறை இந்த பூமியில பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது என்று சொல்லி. இவ்வளோ பூமி அதிர்ச்சி கடந்த நூற்றாண்டுகளில இல்ல, இந்த நூற்றாண்டுகளில இருக்கிறது. கடந்த நாட்கள்ல மியான்மர் தேசத்துல பயங்கரமான நிலநடுக்கம், பல உயிர்கள், பல கட்டடங்கள் நஷ்டப்பட்டது. இதெல்லாம் ஒரு செய்தியாக அல்ல, இதெல்லாம் இயேசு வருகிறார், நீ மனம் திரும்பு, இயேசு வருகிறார், நீ ஆயத்தப்படு என்கிற ஒரு செய்தியை தான் பூமியில உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இது பறைசாற்றுகிறது.
ஆகவே புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமி அதிர்ச்சி ஏதோ எதர்ச்சியா நடக்கல. இயேசு வருகிறார். அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். உங்களை ஆயத்தப்படுத்தக்க அடையாளமாக தான் இந்த பூமி அதிர்ச்சி வருகிறது. ஆகவே நீங்க மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7வது அடையாளம் என்னன்னா, அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அன்பே இல்லாத ஒரு உலகத்துல இருக்கிறோம். ஒரு காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக, 150 வருடத்துக்கு முன்பதாக கூட்டு குடும்பமா இருந்து எல்லா உறவுகளுக்கும் அவ்வளோ அன்பு. சித்தப்பான்னா அவ்வளோ அன்பு, பெரியப்பான்னா அவ்வளோ அன்பு, அப்பா அம்மா தாத்தா பாட்டினா அவ்வளோ அன்பு இருக்கும். ஆனா இப்போ அந்த அன்பு குடும்பத்துல இல்ல. அன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்கிறோம். அப்போ அந்த பொண்ணு கேக்குது, வீட்டுல ஏதாவது வேஸ்ட் இருக்குதா அப்படின்ட்டு. என்ன வேஸ்ட்டுமா, ஒன்றும் புரியலையா, கிழவி யாரும் இருக்காங்களா அப்படின்னு ஏன் அந்த மகள் கேட்கிறாங்க. அதாவது ஒரு தாத்தாவை நேசிக்க முடியல, ஒரு பாட்டியை நேசிக்க முடியல, குறுகின மனம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி தான் அன்பு இல்லாத உலகத்துல நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல கூட்டு குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா, ஐக்கியமா, சமாதானமா, அவ்வளோ அன்பில இருந்த குடும்பங்கள் இன்றைக்கு அன்பே இல்லாம இருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக இது பிரசங்கிக்கப்படும் என்று வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனிக்கலாம், ஏன் இவங்க தெருவுல நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. இல்ல, இது நாங்க விரும்பி வரல, நாங்க இஷ்டப்பட்டு வரல, நாங்க பிரியப்பட்டு வரல. ஆனா இந்த செய்தி எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும் போய் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினால நாங்கள் தெரு தெருவாய் வந்து கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வருகையும் ஆமென் அடையாளங்களையும் நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களிலேயும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு வருகிறதை குறித்து சபை இன்றைக்கு சபைக்கு மாத்திரம் பிரசங்கிக்கல, சபை இன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கித்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகையினால மனம் திரும்புங்க, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நீங்க ஆயத்தமாகுங்க. ஆகவே இந்த அடையாளங்களும் இந்த பயங்கரமான சூழ்நிலைகளும் தேசத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்று சொல்லி நீங்க கவனித்தால், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை அடையாளமாக, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சாட்சியாக, எச்சரிக்கை வண்ணமாக அவங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தக்காக ஆண்டவர் இந்த அடையாளங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். ஆகவே மனம் திரும்புவோம், இயேசுவை மெய்யான தெய்வம், அவரை அன்றி இரட்சகர் வேற ஒருவரும் இல்லை, அவரை விசுவாசிப்போம். அவரே ஒரு மனுஷனுக்கு பரலோகத்தை கொடுக்க வல்லவர், நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவர். நீங்க விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். நீங்க விரும்பினால் என்னோடு கூட இணைந்து இருக்கிற இடத்துல, வீடுகளில மனசுக்குள்ளாக ஒரு வார்த்தை ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயம் அற்புதமான சுகத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆண்டவர் தருவார். என் நாமத்தினால எதைகளை கேட்டாலும் பிதா தருவார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க உச்சரிக்க வேண்டிய நாமம், வல்லமையான ஒரு நாமம் இந்த பூமியில உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிறேன், பிதாவே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், சமாதானம் தாருங்க, குடும்பத்துல இருக்கிற பிசாசின் போராட்டங்கள் அழிந்து போகட்டும், சேவனை கட்டுகள் உடைந்து போகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு படிக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். என்ன நன்மை வேண்டுமோ கேளுங்க. ஆண்டவர் இந்த ஜெப வேளையில உங்களுக்கான அற்புதத்தை அவர் தர, அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இந்த தெருவில் நின்று பிரசங்கித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதம் நடக்கட்டும். வியாதியில இருக்கிறவர்களுக்கு விடுதலை வரட்டும் அப்பா, பலகீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். சேவனை கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும். எத்தனை வருடங்களுக்கு என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் ஏவல் பண்ணி வைத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக அது ஒன்றும் இல் பொருள் இல்லாமல் போகட்டும், இல்லாமல் போகட்டும். அதனுடைய அதிகாரங்கள் முறிக்கப்படட்டும். திருமண வயது அடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்கள் கிடைப்பதாக, ஆசீர்வாதமான திருமண காரியங்கள் வாய்ப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத ஆமேன் ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை தருவீராக. வியாதிகள் சுகமாகட்டும் ஆமேன், தரித்திரங்கள் மறையட்டும், சாப கிரியைகள் ஆமேன்
தொடர்ந்து வரக்கூடிய இளவயதின் மரணங்கள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்திலிருந்து மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தீர்க்காயுசும் இம்மைக்குரிய நன்மைகளும் அருமைக்குரிய நன்மைகளும் ஒவ்வொரு குடும்பத்துல வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் அற்புதங்கள் நடந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து வருகிறார். நீங்கள் ஆயத்தமாகுங்கள்.